இந்த விஜய் அவர்கள் படத்துல டைலாக்கா பேசின ஒரு விஷயத்த உண்மையாக்கிட்டார். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வீடியோ பாருங்க. உனக்கு 18 வயசு ஆவலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தியேட்டர் வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான்ல, அது என்ன வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல? 10 வயசு 15 வயசு பையன் கைக்கு பாட்டில் சிகரெட் எப்படா போகுது? அரசியல். ஆனா இனிமேல் நிப்பாங்க. அதுக்கு காரணமும் விஜய் அவர்கள் தான். 21 வயதிற்குட்பட்டோருக்கு மது விற்றால் கடும் நடவடிக்கை என்று டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்றுமாறு டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சிறார்களிடையே மதுப்பழக்கம் அதிகரிப்பதாக புகார் எழுந்த நிலையில் டாஸ்மாக் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. 21 வயதிற்கு உட்பட்டோருக்கு மது விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் சிறார்களிடையே மதுப்பழக்கம் அதிகரிப்பதாக புகார் எழுந்த நிலையில் டாஸ்மாக் நிர்வாகம் இந்த நடவடிக்கையினை எடுத்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில கூட பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வித்துட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் இல்லாம அடுத்து யாராவது வந்தா கூட இப்படி எல்லாம் யோசிப்பாங்களான்னு தெரியாது. இதுக்கப்புறம் மது விற்பனையும் கொஞ்சம் கம்மியாகலாம் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு வருவாய் இழப்பு கூட ஏற்படலாம். ஆனா இவர் அதை பத்தி எதுவுமே யோசிக்காம மக்கள் நலனுக்காக மட்டும் இந்த இதெல்லாம் யோசிக்கிறாரு. இதுக்கப்புறமா அது இந்த 21 வயசுக்குள்ள இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு குடிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வேற லெவல் விஜய்னா சூப்பர்.